நம்மை சீர்படுத்துகிற நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். துதிக்க யோவான் 15 அதிகாரம் 8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எந்த விளைநிலமானாலும் அதுல இருந்து நல்ல விளைச்சலை பெறணும்னா அது விதைக்கப்படுவதற்கு முன்பாக முதலாவது பண்படுத்தப்படணும். அதாவது அதுல இருக்கிற வேண்டாத செடிகள் களைகள் அகற்றப்பட்டு அது நன்றாக உழப்பட்டு பின்புதான் அதில் விதைப்பாங்க. அது மாதிரிதான் கர்த்தருடைய நாமத்தினால நாம ஆசீர்வதிக்கப்படணும்னாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக நாம நிலை நிற்கணும்னாலும் முதலாவது நம்மிடத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்களை கர்த்தர் அகற்றணும். நம்முடைய சுபாவங்கள் கர்த்தருக்கேற்ற சுபாவமாக மாறணும். அதற்கு நம்மை விட்டு கொடுக்கும்படிக்கு இந்த நாள்ல கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கவும் அவருடைய வசனத்தின்படி நம்மை சரி செய்து சீர்படுத்தவும் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் இருந்து நாம் மிகுந்த கனிகளை கொடுத்து கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா நம் மூலமாய் மகிமைப்படுவார். மேலும் கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களாய் இருப்போம். ஆகவே நம்மை கனி கொடுக்கும்படிக்கு வழி நடத்துகிற நல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.